அவியிட்ட சொன்னாச்சுன்னா விசாரிச்சிருவாவல்ல. ஆமா ரோசா, லட்சுமணிட்ட சொன்னா விசாரிச்சிருவான். பத்ராலி மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய அட்ரஸ் எதுவும் சொன்னாரா தரகரு? இல்லக்கா, நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நல்ல குடும்பம், நல்ல பையன், வசதியான இடம்னு சொன்னாரு. மாப்பிள்ளை பையன் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னாரு. அந்த பையன் பேர் கூட ஏதோ ஒன்று சொன்னாரு, பேரை மறந்துட்டு பார்த்துக்கிடுங்க. சரி பத்ராலி, ஊரை பத்தியாவது சொன்னாரா? அதுவும் கேட்கல காவிய, வருவாவில வந்து பிறகு பேசிக்கிடலாம்னு நினைச்சு விட்டுட்டேன். நல்ல இடம்னு சொன்னார்ல, அதான் வர சொல்லிட்டேன். நாளைக்கு வரட்டும், காரணம் மெதுவா பேசி விசாரிச்சு அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிடலாம். நாளைக்கு வந்து பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, பூ வச்சுட்டு போறோம்னு சொல்லிட்டாவன்னு என்ன சொல்ல? ஏக்கா, நம்ம மாப்பிள்ளைய பாப்போம், அவிய பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போட்டோம். இன்னொரு நாள் பூ வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோம்க்கா. எத்தே அப்படி சொன்னா பிடிக்கலன்னு நினைப்பாவே? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாவே. நல்ல நாளா பார்த்து ஒரு நாள் வந்து பூ வைங்கன்னு சொல்லிக்கிடலாம். நான் பேசி எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏக்கா, நீங்க எந்த ஊரு என்ன பேருன்னு மட்டும் தெளிவா விசாரிச்சிருங்கக்கா. அதுக்கு வரவே நம்ம மத்தத பார்த்துக்கிடுவோம். சரி பத்ராலி. அந்த மாப்பிள்ளையோட தம்பி வேலைக்கு போறாரு, அதை பத்தி எதுவும் கேட்டியா? ஏக்கா, மாப்பிள்ளை பையன் மட்டும் நல்ல வேலைக்கு போறான்னு தரகர் சொன்னாரு. சின்னவன் என்ன பண்ணியான்னு எதுவுமே கேட்கலையா, அதனால அவர் எதுவும் சொல்லல. வேலைக்கு போவான்க்கா, போகாம எப்படி இருப்பான்? ரெண்டு பயல்ல இருக்கானுவே, அண்ணனுக்கு முடிச்ச பிறகுதான் தம்பிக்கு கல்யாணம் முடிப்பாவேன்னு சொன்னாரு. வரட்டுமே, நம்ம பேசிக்கிடுவோம். சரி பத்ராலி, அப்ப வரட்டும். ஏலா ரோசா, நாளைக்கு நம்ம வீட்டுல தான் வந்து பொண்ணு பார்க்க வருவாவே. சரி தேய். பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு தேவையான பச்சி, போண்டா, காப்பி எல்லாம் ரெடி பண்ணி வை. லட்சுமணிட்ட சொல்லி கொஞ்சம் மிச்சரும், ஸ்வீட்டு, பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. சரி தேய். சரிக்கா, நான் பிறகு வரையும் மார்மோளோட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லலாமேன்னு வாடி வந்தேன். சரி பத்தாலி, போய் சொல்லு. குழந்தைகிட்டையும் சொல்லு. முதல்ல மாவ சிலுப்பாட்டையும் சொல்லு. ஆமாக்கா, முதல்ல அந்த சுவாத்து மாடிக்கிட்ட சொல்லணும். நான் வாரேன்க்கா. ஏலா ரோசா, சிலுப்பாவை மட்டும் அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கல. அந்த வீட்டுல இன்னொரு பையன் இருக்கானா, அவனுக்கு அஞ்சலியை பேசலான்னு பார்க்கும். அதனால வாரவிலுக்கு எந்த குறையும் வச்சிடாம நல்லபடியா கவனிச்சுக்கிடுங்க. சரி தே, நல்லா பாத்துக்கிட்டேன். ஏட்டி மார்மோளோலா, மார்மோளோலா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. நெட்ட மாடி. என்ன தேய்? ஏலா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வராவே. மாப்பிள்ளை வீட்டுக்காரவில யார பக்கம் வரவே? பொங்கலாலிய பார்க்க வருவாவே. கல்யாணம் முடியாம கிடக்க பிள்ளைகளை தான் பார்க்க வருவாவே. கேள்விய பாரு, நல்ல கேணச்சி மாதிரியே கேப்பா. சரி தேய், இந்த ஊருக்குள்ள கல்யாணம் முடியாம நிறைய பிள்ளைகள் இருக்கு. யார பக்கம் வரவே? யார் வீட்டுக்கு போகணும் நம்ம? அப்பா, இந்த வீட்ல ஒரு பிள்ளை கல்யாணம் முடியாம இருக்கு, அது உனக்கு ஞாபகத்துல இல்ல? ஓஹோ, சில்பாவை சொல்றீங்களோ? அவதான் கல்யாணம் வேண்டாம், சோறு உண்டா போதான்ட்டு இருக்காளே, அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? வாங்கிட்ட அவ கல்யாணம் வேண்டாம், சோறு உண்டா போதும்னு சொன்னாளோ? இல்ல தேய், அவ எனக்கா கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்காளா? சோறு நீ மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு கூட கல்யாணம் முடிச்சிட்டு போனா இந்த மாதிரி சாவட முடியுமான்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் தேய் சொன்னேன். அதுக்காக அவளை கட்டி கொடுக்காம காலம் முழுக்க வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருப்பியோ? வச்சிருந்தா அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து கிழிச்சிருவியே. என் பிள்ளை திங்கிற ஒரு வாய் சோத்துக்கு ஏனம் போடுவியே. ஏ தேய், அது என்ன ஒரு வாய் சோறா திங்குது, ஒரு பானை சோறு திங்குது தேய். என் மாமா திங்கிறதே கண்ணு வைக்கிறியோ? அந்த பிள்ளைக்கு உடம்புல ஒட்டுமா இல்ல குடல்ல தான் ஒட்டுமா? ஏ தேய், உடம்புலயும் குடல்லையும் ஒட்டணும்னா கொஞ்சம் கம்பு போட்டு சோறு பொங்கட்டுமா தேய்? கம்பு வடியதுக்கு பதிலா கொஞ்சம் வேசத்தை போட்டு பொங்கி நீ தின்றி. பேரவி இருக்கதெல்லாம் சரியாயிரும். ஏ தேய், ஏன் தேய்? பேரவி, என் மாவருக்கு ஏன் முன்னாடி அதை போடுவே இதை போடுவேங்க? கல்யாணம் முடிக்காம வச்சா என் பிள்ளை என்ன பாடுபடுத்துவியே? உங்களால பத்தி எனக்கு தெரியாதா? அதனால தானே என் பிள்ளையை கட்டி கொடுத்துடலான்னு பாக்கேன். சரி தேய், கட்டி கொடுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு அந்த வீட்டுல சோறு பொங்கணுமே எப்படி பொங்குவா? நீங்களும் பின்னாடி போய் சோறு பொங்குக்கு போயிருவீங்களோ? ஏன் கேட்கனா, எல்லாரும் 3 வேளை தும்பா ஒரு நாளைக்கு, உங்க மாவா 6 வேளை தும்பா. அவளுக்கு சமைச்சு போடணும்னா சமையல்காரன் தான் வைக்கணும், இல்லன்னா நீங்க பின்னாடியே போகணும். அதாத்தே கேட்டேன். அது ஒண்ணே தான் எல்லாம் சரி பாங்க சீதனமா கொடுத்துடலான்னு பாக்கேன். நீ எங்க போனா என் மாவளுக்கு பொங்கி போட்டு நல்லா பாத்துக்கிடுவாளா? ஏத்தேய், என்ன கவரி போறியா? ஏத்தேய், இவளை சேத்த அனுப்பி விடுங்க தே, இந்த வீட்ல தொல்லை இல்லாம இருக்கும். ஏ டோப்பமண்ட, அப்படி என் மேல உனக்கு என்ன போறாமே? என்னையால இந்த வீட்டுல உனக்கு என்ன தொல்லை இருக்கு? என்னைய அனுப்பிவிட சொல்லியா? நீ வேணா போ, இலவச இணைப்பா. ஏத்தேய், என்னை அனுப்பாங்க தே, இவளை அனுப்பிவிடுங்க, இவன் நல்லா சோறு பொங்கி போடுவா. ஏத்தேய், நான் யார் வம்புக்க வரல தும்புக்க வரல, இவளையே அனுப்பிவிடுங்க, நெட்டமாடு போட்டோம். 2 பேருக்கா இந்த வீட்ல ஒழுங்கா தின்னு வாங்கி இருக்க முடியலன்னு நினைக்கேன்.
நான் என்னத்தை பண்ணேன் இவதான் பேசியா ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சால்ச்சவியலன்னு எனக்கு தெரியும் குமரி நாளைக்கு மாவள பொண்ணு பார்க்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராவ அக்கா வீட்டுக்கு அங்க வச்சுதான் சில்பாவை பொண்ணு பார்க்க போறாவே நீங்களும் வந்து அவளுக்கு அழகா சேலை கட்டி விட்டு ரெடி பண்ணணும் நான் பண்றேன் உனக்கே ஒழுங்கா சேலை கட்ட தெரியாது நீ ரெடி பண்ணிருவியா அப்போ எனக்கு என்ன இது வரைக்கும் சேலை கட்டி விட்டது நீங்களா இல்ல என் புருஷன் பென்சில் கட்டி விட்டாரா என்னது பென்சிலா அது வந்து பென்சில் மாதிரி கட்டி விட்டாரான்னு கேட்டேன் தேய் நீ பென்சில் மாதிரி இல்ல குண்டூசி மாதிரி இருக்க சேலை கட்டிட்டாரா வேங்கீரா ஏய் சாரதா அழகா நல்ல பட்டு சேலைய எடுத்து அவளுக்கு கட்டி விடு நீ அவளுக்கு நல்ல தலைய அலச்சி பூ வச்சு விடு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வரவேற்கிறது யார் தேய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் நாங்க இருக்க வரவேற்கிறீங்க ரோசா காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவா நீங்க பொண்ணு ரெடி பண்ணா போதும் அத மட்டும் ஒழுங்கா செய்யுங்க சொல்லியாச்சு சரி தேய் ஏய் எந்த சேலை கட்டி விடணும் தேய் அவட்ட இருக்கிறதுல எது நல்ல சேலையோ அத பாத்து கட்டி விடு இந்த தீவாளிக்கு எடுத்தது கூட நல்லதா இருந்தா அதே கூட கட்டி விடு நல்லா இருக்கும் சரி தேய் அது மட்டும் இல்ல நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வரும்போது இவ ஒரு பானை சோறு திம்பா ஒரு பானை குழம்பு குடிப்பான்ல பேசக்கூடாது அவிட்ட நல்ல விதமா பேசணும் எத்தேய் அப்படின்னா நீங்க உண்மையை மறைச்சுதான் கட்டி கொடுக்க போறீங்களோ ஆமா பெரிய உண்மை சோறு திங்கதெல்லாம் உண்மைதான் உனக்கு நீ என்ன இந்த வீட்ல சோறு திங்காம புள்ளை புள்ளாக்கே மாட்டீங்க உன்னை இந்த வீட்டுக்கு கட்டி கூட்டிட்டு வந்து நாங்க சோறு போட்டு வளர்க்கையில அதே மாதிரி என் மகளை கூட்டிட்டு போறவனா சோறு பொங்கி போடுவேன் அப்ப கூட உங்க மாவா சிலுப்பா சோறு பொங்கி தின்னுக்கிட மாட்டா அவர் தான் பொங்கி போடணும் வாய் மூடு என் மாவளுக்கு நான் நல்ல விவரம் சொல்லி கொடுப்பேன் அவ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடுவா உங்களுக்கு சொன்னதை மட்டும் செய்யுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார முன்னாடி அவளை பத்தி தப்பா எதுவும் பேசக்கூடாது வேணும்னா முடிஞ்சா நல்ல விதமா பேசுங்க இல்லனா பேசவே வேண்டாம் ஏதாவது யாடகடம் பண்ணி இந்த கல்யாணம் வேண்டாம் பொண்ணு வேண்டாம்னு நீ போனாவே ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு இந்த வீட்லயே இருக்க விடாம துரத்தி விடுவேன் ஓ மை காட் நாங்க என்னத்தை பண்ணோம் எங்களை எதுக்கு துரத்தணும் ஏதாவது யாடகடமா சொன்னியே துரத்துறாத போங்க போய் சோத்து கறி ஆக்குங்க மழை வேற சீஞ்சீனு பெஞ்சிக்கிட்டே கிடக்கு நல்ல சுட காரசாரமா சமையல் பண்ணுங்க காரச்சாரமா சுட சுட என்னத்தை செய்யறது மிளகாய் நல்லா சூடா சுட்டு தட்டுமா அதானே அதுதான் செய்ய தெரியும் உனக்கு எப்படிலாம் என்னை காலி பண்ணலாம்னு உட்கார்ந்து யோசிங்க போய் ரெண்டு பேரும் சேர்ந்து கருவாட்டு குழம்பு வைங்க 1/2 மணி நேரத்துல சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கணும் ஏத்தே கருவாடு கழுவைக்கு 1/2 மணி நேரம் ஆமே ஆமா ரெண்டு கருவாடு வச்சு தண்ணிக்குள்ள போட்டு கழுவி எதுக்கு ஒரு 1/2 மணி நேரமா 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம் நாங்கலாம் அந்த காலத்துல எங்க மாமியார் எள்ளுங்கிறதுக்குள்ள எண்ணெயா நிப்போம் நீங்கலாம் ஒரு எலி புழுக்கைக்கு கூட ஆக மாட்டீங்க போங்கட்டி முடிச்சிட்டே நிக்காதங்க 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ணுங்க உங்களைட்ட கத்தி எனக்கு பசி எடுக்குது சிறுகுடலையே பெருங்குடலை திங்க ஆரம்பிச்சிட்டு ஐயோ இங்க நிக்கவே பயமா இருக்கு நான் ஓடிடுறேன் விட்டா எண்ணி தின்னாலும் தின்னுவிடும் ஏ டோப்ஸ் ஒழுங்கா ஓடி வந்துரு இல்லைன்னா வாய்க்குலயும் வயிற்றுக்குலயும் போயிருவா ஏ அம்மா ஒரு காசிக்கு வர மாட்டாள்வே நித்தமா இவளுக்கு அறிவுரைய வாசிக்கணும் கத்தி என் தொண்டை தண்ணி எல்லாம் போயிட்டு இவளுதான் என் பிள்ளைய பத்தி பேசியாள்வே என் வளர்ப்புக்கு என்ன குறைச்சல் நான் நல்லாதான் வளர்த்திருக்கேன் இவள மட்டும் அப்படியே சோத்த கண்ணிலே பாத்துறாத மாதிரி என் பிள்ளை மட்டும் தான் திங்கிற மாதிரி பேசுவாளுவே நல்லா முதல்ல இந்த நல்ல விஷயத்தை என் மாவட்ட போய் சொல்லணும் அவ சந்தோஷப்படுவா